அவர் எப்போ வேணும் பேசிட்டே தான் இருக்கிறாரு. அதெல்லாம் சாத்தியமே கிடையாது. பிரிந்தது தான். ஏன்னா பிரிந்தது மட்டும் இல்லை, இந்த கட்சியை எதிரிகளிட்டு அடமானம் வைக்கிறத எங்களால் தாங்க முடியல. இன்னைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமை கட்சி அலுவலகத்தில் இவர் தலைமையில் ரவுடிகளை கூட்டிகிட்டு போய் அதை உடைச்சி அந்த தலைமை கழக புனிதமாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டனுடைய கோயிலாக இருக்கின்ற அந்த தலைமை கழகத்தை என்றைக்கு உடைத்தார்களோ அன்றைக்கே அவள் அந்த கட்சியில் இருப்பதற்கு தகுதி இல்லை. அந்த அடிப்படையில் அவர்கள் இணைத்துக் கொள்கின்ற வாய்ப்பே கிடையாது. நிறைய பேர் இணைஞ்சிட்டு தான் இருக்கிறாங்க. பல பேர் இந்த மாவட்டத்தில் கூட பல பேர் இணைஞ்சிருக்கிறாங்க. இங்க எடுத்திருக்கிறாங்க. அங்க நம்முடைய ராஜேந்திர விருதுநகர் மாவட்டத்தில் இணைஞ்சிருக்கிறாங்க. அதே மாதிரி இது திருநெல்வேலி புறநகர் மாவட்டத்தில் இணைஞ்சிருக்கிறாங்க. தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களிலிருந்து புரியுதுங்களா, பல்வேறு கட்சியிலிருந்து விலகி அதிமுகவில் சேர்த்திட்டு இருக்கிறோம். அது அவரை தான் கேட்கணும். அவர்கிட்ட கேட்கின்ற கேள்வியில எங்கிட்ட கேட்ட எப்படின்னு தெரியும். சமீப காலமாக ஏராளமான மீனவர்கள் இலங்கை அரசால் தாக்கப்படுறாங்க. இதெல்லாம் நீங்க மத்திய அரசு வலியுறுத்தினீங்களா? நாங்க எங்களுக்கு கொடுக்கப்பட்ட நேரத்தின் அடிப்படையில் நாங்கள் முக்கியமான நிகழ்வுகள் இதையெல்லாம் நாங்கள் சுட்டி காட்டினோம். அதே மாதிரி மீனவர்கள் இன்றைக்கு நேற்றைக்கு தொடர்ந்து தாக்கப்பட்டு வருகிறார்கள். அந்த மீனவர்களை காக்க வேண்டும், மீனவர்கள் எந்த விதத்திலும் பாதிக்கக்கூடாது என்று நாங்கள் ஆட்சியில் இருக்கின்ற போதும் சரி, அம்மா ஆட்சியில் இருக்கின்ற போதும் சரி தொடர்ந்து வலித்து வருகின்றோம். ஏவல் துறையா மாறி போச்சு. சொல்லும் தம்பி, கூட்டணி அமைக்கும் போது யார் யாரு எந்தெந்த கட்சி எங்களோட கூட்டணி இருக்கின்றதெல்லாம் தெளிவுபடுத்துவாங்க. எல்லாம் கவலைப்படாதீங்க. ஏங்க எனக்கு தெரியலீங்க, தெரிஞ்சாதான் நான் சொல்ல முடியும். தெரியாது நீங்க கேட்கிற கேள்வி தவறா சொல்லிடக்கூடாதுல்ல. நான் காலையில இறங்கினேன், நேரம் அங்கே போனேன், அங்கே இரங்கல் செய்தி கொடுத்தேன். நீங்க உங்களுடைய இடையில மறிச்சுக்கிட்டீங்க. நீங்க பேட்டி கொடுத்தே ஆகணுங்க. சரி, எனக்கு தெரிஞ்ச செய்தியில உங்கள் மூலம் பகிர்ந்துக்கிறேன். ஏங்க மத்திய அரசின் கட்டுப்பாட்டில் தான் அமலாக்கத்துறை இருக்குது. அவர் தான் உங்கள் ஊடகத்தின் வாயிலாக பத்திரிகைகளில் செய்தி வெளியிட்டாங்க. அதை உண்மைத்தன்மையை கண்டறிந்து யார் குற்றம் செய்யப்பட்டார்களோ அவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் நாங்கள் வலியுறுத்தி இருக்கிறோம். அனைத்து